நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 கொஸ்டின் நம்பர் 118. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த பாளையக்கார்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அப்படியே 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸை அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க இதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் சரி தான். ஆப்ஷன் சி தான். 1, 3 ராங்கு, 2, 4 சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் ஃபார்மன் தனது கட்டபொம்மன் தன்னை பாளையங்கோயில் சந்திக்குமாறு இறுதி எச்சரிக்கை விடுத்தார். ஓகேங்களா? இது எல்லாமே ரைட்டு. ஆனால் இந்த ஆண்டு மட்டும் தப்பு. அது 1799 வரும். ஓகேங்களா? அங்கே 1798 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து கட்டபொம்மன் கோட்டை 500 அடி நீளம், 300 அடி அகலம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அப்படியே அடுத்த பாயிண்ட் கீழே இருக்கு பாருங்க. கட்டபொம்மன் கோட்டை 500 அடி நீளமும் 300 அடி அகலமும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மூணாவது பாயிண்ட் 1899 செப்டம்பர் 16 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மாதம் தப்பு. லைன்ஸ் எல்லாமே கரெக்டு தான். 1899 அக்டோபர் 16 அன்றைக்கி தான் விசாரணை நடத்தியிருப்பார். அன்றே அவரை தூக்கிலையும் போட்டிருப்பார் ஃபார்மன். லாஸ்ட் பாயிண்ட் 1899 ஜூன் அன்று 500 ஆட்களுடன் போகிறார். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது. ஓகேங்களா? எங்கே போகிறாரு? பழையனார் இடத்துக்கு போகிறார். அங்கே என்ன பண்ணுறாரு? மருதுவோட தீவிர ஆலோசனை நடத்துகிறார். முக்கியமான பாயிண்ட். அதில் இந்த புக்கில் இன்னொரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. கர்னல் வெல்ஸ் என்பவர் என்ன பண்ணுறாரு? தனது நினைவு குறிப்புகளில் கட்டபொம்மனோட படை வீரர்களின் வீரத்தை பதிவு செய்துள்ளார். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, 3 தப்பு, 2, 4 சரி. ஓகேவா? தேங்க்யூ.